ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, அவல் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். இந்த ரெசிபியை ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அதில் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். 3/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணணும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1/4 கப் வெல்லமும் 1/2 கப் சர்க்கரையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம சாய்ஸ் எப்படினாலும் ஆட் பண்ணலாம். இப்போ இதுக்கு நம்மளுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். இது கூட நம்ம 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணால் மட்டும் போதும், அதுவே கரெக்டாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ண சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அவல் எடுத்து அதை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டைம் மட்டும் வாஷ் பண்ணுங்கள், நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு காமிக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது கூட நம்ம சர்க்கரை தண்ணி ரெடி பண்ணோம்ல, அதை உள்ளே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்து கவனமாக ஆட் பண்ணுங்கள், அது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம இதில் ஆட் பண்ணும்போது ஃபில்டர் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் ஏதாவது தூசி இருந்துச்சுன்னா அது ஃபில்டர் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் அதை ஃபில்டர் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டேன். இதில் நம்மளுக்கு வேஸ்ட் கிடச்சிருக்கு, நம்மளுக்கு தேவையில்லை, கீழே போட்டுடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நான் ரோஸ்ட் பண்ண கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச என்ன நட்ஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ரெடி பண்ண உடனே சாப்பிட்டா நம்மளுக்கு அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது, ஏன்னா நம்மளோட அந்த அவல் நல்லா ஊறி இருக்காது. அது மாதிரி நம்ம ஆட் பண்ண சுகர் சிரப்பும் சாலிடாக இருக்காது. ஸோ இதை ரெடி பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம சாப்பிட்டோன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம இதை ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். 20 minutes later. இப்போ பாருங்கள், நம்ம ரெசிபி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜையும் நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள், ரொம்பவே வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான், நம்ம ரெசிபி முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சிட்டேன். பட் இன்றைக்கி நம்ம தம்பி டேஸ்ட் பண்ண வரப்போகிறதில்ல, அவனுக்கு சில ஒர்க் இருக்குனால வரல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அவனை காமிக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. Bye.